அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு சூரிய பேச்சு பலன்களை நாம் பார்க்க போகிறோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு அவயோகி சூரியன், பெரும்பாலும் அவயோகி சூரியன் என்று நாம் சொல்லுவோம். சூரிய பகவான் இதுவரை 8ஆம் இடமாகிய அஸ்தமத்தில் இருந்து 9ஆம் இடத்திற்கு ஜூன் மாதம் 15ஆம் தேதி மிதுன ராசிக்கு 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானம் செல்கிறார். அவர் ஜூலை 16 வரை அங்கு இருப்பார். ஏற்கனவே 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் புதனோடு சூரியன் இணைவதால் புத ஆதித்ய யோகம் கிடைக்கும். அறிவு மேம்படும், உயர்கல்வி கற்கலாம். சூரியனால் தந்தையாருடைய ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கும். இதுவரை அஷ்டமத்தில் இருந்து பலவிதமான கஷ்டங்களை கொடுத்தார், நோய் நொடிகளை கொடுத்தார். தற்போது அவர் 9ஆம் இடம் வந்திருப்பதால் தந்தையாரின் பரிபூர்ண ஆதரவு தங்களுக்கு கிடைக்கும். மருத்துவ தொழிலில் ஈடுபடும் அன்பர்களுக்கு லாபம் பெருகும். தங்கள் தொழிலில் புகழ், அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் மேம்படும். அரசியல்வாதிகள் புகழ் பெறுவர். கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கும். புகழ், செல்வாக்கு மேம்படும். தங்க ஆசாரி போன்றவருக்கு தங்கள் தொழிலில் நிறைய பண வரவுகள் உண்டு. சட்டம் பயின்ற வக்கீல்களுக்கு பேச்சு வாயால் பேசும் தொழிலில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். முறைப்படி துலாம் ராசி என்பவர்களுக்கு 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திற்கு உரியவர் சூரியன். அவர் 9இல் இருப்பதால் பாக்கியஸ்தானம், பாக்கியம் வலுப்படுகிறது. சகல சம்பத், ஐஸ்வர்யம் அனைத்தும் அனுபவிப்பீர்கள். அலோபதி மருத்துவர்களுக்கு நல்ல வருமானங்கள் கிடைக்கும். தந்தை வழி தொழில் செய்வோருக்கு லாபங்கள் பெருகும். உடல் நலனை பொறுத்தவரை வலது உடல் பாகங்கள் இதுவரை பாதிக்கப்பட்டிருந்தால் இனிமேல் நிவாரணம் கிடைக்கும். முதுகு தண்டு பிரச்சனை, உச்சந்தலை பிரச்சனை, எலும்பு, பார்வை பிரச்சனை, நரம்பு பிரச்சனை இருந்தால் இனிமேல் நோய்கள் தங்களுக்கு படிப்படியாக விலகலாம். உத்தியோகத்தில் சிறப்படைவர். தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவிகள் அனைத்தும் தங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தாங்கள் நன்றாக புகழ் பெறுவீர். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ளோருக்கு லாபங்கள் பெருகும். விவசாயம் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும், மகசூல் அதிகரிக்கும். ஆக சூரிய பேச்சினால் நன்மைகள் தான் உண்டு. ஏற்கனவே சனி பகவான் சாதகம், கேது பகவான் சாதகம், புதனும் சாதகம், அதனுடன் சூரியனும் இணைவதால் சூரியனாலும் சாதகமான செய்திகள் தங்களுக்கு வரலாம். ஒருவேளை பிறந்த போது சூரியன் நீச்சம் அடைந்திருந்தால் மட்டுமே நல்ல அர்ச்சனை பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைகளில் நவகிரகத்தில் உள்ள சூரியனை வழிபடுங்கள், சிவபெருமானை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.